அனைவருக்கும் வணக்கம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, திமுக, அண்ணா திமுக அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளோட அந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரையே பல தடவ நம்ம பார்த்துருக்குறோம். செய்தியா படிச்சிருக்கிறோம். பார்க்குறதுங்களோட அதிகமா நம்ம படிச்சது தான் அதிகமா படிச்சிருக்கிறோம். ஐயா காமராசர் அவர்களின் ஆட்சி காலத்துக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல இந்த 2 கட்சி தான். ஒண்ணு திமுக, இல்ல அண்ணா திமுக. இவங்க 2 பேர் தான். ஒண்ணு இவங்க பேசும்போது அவங்க பேசுறதும், அவங்க பேசும்போது இவங்க பேசுறதும், இவங்கள அவங்க காப்பாத்துறதும், அவங்கள இவங்கள காப்பாத்துறதும் தான் இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு சக்தியா, மாற்றிய சக்தியா தமிழக மக்களால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆதரவை, தமிழக வெற்றி கழகத்தினரே எதிர்பார்க்காத ஒரு ஆதரவை, விஜய் அவர்களும் அவங்க கட்சியில் உள்ளவங்களும் எதிர்பார்க்காத ஒரு ஆதரவை மக்கள் கொடுத்து இங்கே டிவிகேவை ஜெயிக்க வச்சு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அதோட சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ அழகாக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு அதை பற்றி சில பேர் ஆதரித்ததும், சில பேர் எதிர்த்ததும், இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதில் என்ன ஒரு மிக பெருசாக ஒரு நன்மையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, இவங்க இந்த இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. கூட்டத்தொடர் இவங்க வந்ததுக்கப்புறம் திமுககிட்ட யாருமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திமுக அப்படியே ஒரு கிட்டிக்கிப்பிடி கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள திக்குமுக்காட வச்சிரும். அந்த அமைச்சர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆட்கள். திமுகவில் எது கேட்டாங்கன்னா ஒரு மார்க்கமாக தான் கேட்பாங்க. அவங்க கேட்டாங்கன்னா எதுவுமே யாருமே தப்பிக்கவே முடியாதுங்க. அப்போல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் முறியடிச்சிட்டாங்க. அதை முறியடிச்சிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, மிக சிறப்பாக கூட்டத்தொடர் அப்படிங்கிற மாதிரியே தெரில. 3 ஆண்டுகளுக்குள்ள கட்சி ஆரம்பித்து வந்தவங்க பேசுகிறாங்க. இப்போ தான் ஜெயிச்சு இன்னும் 3 மாதம் ஆனவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரில. எல்லா மக்களும் இப்போ எல்லாத்தையுமே நேரடியாக பார்க்க முடியுது. அதனால் என்ன ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாங்கள் இதுக்காக நாங்கள் இங்கேருந்து வெளிநடப்பு செய்கிறோம் அப்போலாம் அதிகமாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நமக்கு தான் தோணுது. அப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னை வரைக்குமே சரி, விஜய் அவர்களின் வெற்றியை, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை, டிவிகேயின் வெற்றியை யாருமே அந்த ஒரு சிறிய மனம் படைத்தவர்களால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ இது வெற்றி பெற்றுருச்சு. என்னத்தை நீங்கள் நினச்சாலும் சரி மாற்ற முடியாது. அவர் தான் முதலமைச்சர். விஜய் அவர்களை தான் நீங்கள் முதலமைச்சராக வச்சு அவங்க மூலியமாக தான் எல்லா கேள்விகளும் கேட்கணும். இதில் நம்ம என்ன இன்னொரு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நம்ம தான் எல்லாரையும் அடக்கி ஆளணும், எல்லாத்துக்கும் நம்ம தான் முந்திரி கொட்டையாட்டம் இருக்கணும், இது அப்போல்லாம் நினைக்காம ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் அரவணைச்சு அவங்க அவங்க எல்லாரையும் பேச விட்டு பார்த்து, அவங்க எதிர்த்த சைடு பேசும்போது கூட இவர் அதிகமாக பெரிய ஒரு 3 நாள்லாம் பேசிலாம் பார்க்க முடியல. அது பல காரணங்கள்லாம் வெளியில் உள்ளவங்க சொல்கிறாங்க. நான் அப்போல்லாம் இல்லை, எப்போதுமே நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா, பல பேர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. நிறை குடமும் தழும்பாது. அந்த குடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்களேன், அதான் செலப்புன்னு தழும்போம். அது போல தான் சில பேர். ஆனால் விஜய் அவர்கள் மிக தெளிவாக, மிக அழகாக காயினை ஒத்திக்கிட்டு மிக சிறப்பாக போயிட்டுருக்கிறாங்க. வெற்றி கழகத்தின், தமிழக வெற்றி கழகத்தின் இந்த சட்டசபை கூட்டம் மிக அழகாக வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதாங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க. அந்த கட்சியின் தலைவர்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள், ஆமாங்க நாங்கள் கூட என்னமோ நினச்சோம் இந்த தம்பிகள்லாம் என்ன செய்வாங்கன்னு, ஆனால் சரியாக தாங்க பேசுகிறாங்க அப்படின்னு. சில அமைச்சர்கள் பேசுகிறத இவங்க ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து உருவகேலி பண்ணுறது, இந்த ஒருத்தவங்களை அந்த நேரடியாக அட்டாக் தனி மனிதனை அட்டாக் பண்ணுறது, இது போல் வேலைகளில் தான் பல பேர் செய்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி திமுக, அந்த அண்ணா திமுக, அதே போல் இவங்க காங்கிரஸில் இருந்த சமயங்களில் ஐயா காமராசர் திமுககாரர்கள் எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதால நம்ம எல்லாமே வரலாறு சொல்லுதில்ல, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னை வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு நான் ஒரு கதை மூலியமாக நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இவங்க சொல்கிறாங்க, சில பேர் ரீல்ஸ் மூலியமாக வந்துட்டாங்க, அது மூலியமாக வந்துட்டாங்கண்ணா. ஆனால் மக்கள் ஒரு முடிவு தெளிவாக பண்ணிட்டாங்கல்ல, தெளிவாக பண்ணி இவர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்கல்ல, அவங்க வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி சில பேர் அந்த ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தூளாக்குறாப்புல ஒரு கதை ஒன்று நான் படித்தேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். அது நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லாட்டினாலும் இது கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்லியிருக்கலாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கதை இந்த விஜயின் வெற்றியை எப்படி அவர் வெற்றி பெற்றார், அந்த வெற்றியின் சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது அவருக்கும் சொல்லும். வாழ்க்கையில் பல பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு கதையாக தாங்க இருக்கும். நீங்கள் இதை அப்படியே கேளுங்க. ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் மட்டும்
ஒரு பொழுது போகிற அந்த ஒரு நேரம், அந்த நேரத்தில் வந்து விளையாடுறாங்க. விளையாண்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஒரு வயக்காட்டு பக்கம் அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க விளையாட்டு. அந்த ஒரு விளையாட்டோட அந்த ஒரு ஆர்வம் மிகுதியில. அந்த வயக்காட்டுக்கிட்ட போகும்போது, அதில வந்து அந்த பாலுங்கிணறு ஒண்ணு அங்க இருக்கு. அதில வந்து சுற்றுச்சுவர் இல்லாத கிணறு. அதில வந்து அண்ணங்காரன் விழுந்துர்றான். அண்ணனுக்கு வந்து ஒரு 12 வயசு. தம்பிக்கு வந்து ஒரு 7 வயசு தான். அவனே அண்ணன் விழுந்தவுடனே தம்பிக்கு வந்து என்ன செய்றதுன்னு தெரியல. இருட்டி வேற போயிடுச்சு. ஆகா! நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படியாவது நம்ம அண்ணன காப்பாத்தணுமே அப்படின்னு நினைக்கிறான். நினச்சிட்டு வந்து கத்துறான். ஓலமிடுறான். "யாராவது இருக்கீங்களா? வாங்க. யாராவது இருக்கீங்களா? வாங்க" அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனா வந்து யாருமே உதவுறதுக்கு ஆளே இல்ல. அப்போ என்ன செய்றான், எப்படியாவது நம்ம அண்ணன காப்பாத்தணுமேன்னு சுத்தி சுத்தி பார்க்குறான். பார்க்கும்போது அங்க ஒரு பழைய கயிறு ஒண்ணு வாளியோட கட்டி, ஏற்கனவே இந்த கிணறு வந்து பயன்பாட்டுல இருந்தப்ப இருந்த அந்த ஒரு கயிறு ஒண்ணு. அது வந்து கிடக்குது. அத ஒண்ணு எடுக்குறான். எடுத்து அவசர அவசரமா இடுப்புல கட்டிக்கிட்டு, அத கொண்டு போய் அந்த கயித்த கொண்டு போய் கிணத்துக்குள்ள போடுறான். "அண்ணே இந்த கயித்த புடிச்சுக்கிட்டு எப்படியாவது வந்துருண்ணே" அப்படின்னு சொல்லி. தம்பிக்காரன் சொன்னோன்னே, அண்ணனும் வந்து அத வந்து அவனும் கைய புடிச்சுக்கிட்டு, "தம்பி நல்லா இறுக்கியா புடிச்சுக்க தம்பி, இறுக்கியா புடிச்சுக்க தம்பி, நீ கவனமா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாய்ங்க. ஏத்தி அந்த கயித்த புடிச்சு அப்படியே மேல வாரான். இவனும் கயித்த புடிச்சு இப்படியே இழுக்குறான். இழுத்தோன்னே அந்த அண்ணங்காரன் மேல வந்துர்றான். கையெல்லாம் கொஞ்சம் சிராய்ச்சி இருக்குது, ரத்தம் வந்திருக்குது. தம்பிக்காரனுக்கும் இடுப்புலாம் வந்து சின்ன புள்ள இல்ல, ஒரு 7 வயசு பையன். அப்படிங்கும்போது இவனுக்கும் வந்து ஒரு பயங்கரமா கொஞ்சம் கொஞ்சமா சிராய்ச்சி கிடக்குது, முட்டிலாம் சிராய்ச்சி இருக்குது. அதோட வந்து தொடச்சிக்கிட்டு, கன்னத்துல முத்தம் குடுத்துக்கிட்டு, "ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம தான்டா, அண்ணன் தம்பிடா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அங்கேருந்து கடந்து வாராய்ங்க. அந்த தெருவுக்குள்ள இவங்களோட தெருவுக்குள்ள வர சமயத்துல மக்கள்லாம் நின்னுகிட்டு இருக்கிறாங்க கூடி. இவங்க அப்பா, அம்மா வந்து பதறி போய் என் புள்ளைய காணோம்னு சொன்னதில்ல. எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போய் தேடி இருக்கிறாங்க. அந்த மக்கள்லாம் நின்னுட்டு இருக்கிறாங்க. நின்னுட்டு இருக்கும்போது இவனுங்கள பார்த்துட்டு, "ஏன்டா எங்கடா போனீங்க? இப்ப பாரு உங்க அப்பா, அம்மா வந்து தேடிட்டு இருந்தாங்க. நாங்க இவ்வளோ நேரம் வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி நாங்க வந்து நின்னுட்டு இருக்கிறோம். எங்க போயிட்டு வரீங்க? மணி எத்தனை?" அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறாங்க. திட்டும்போது இந்த பையனுங்க சொல்றானுங்க, உடனே தம்பிக்காரன் சொல்றான், "இங்க இவன் இருக்கான்ல அண்ணன், அவன் போய் கிணத்துக்குள்ள விழுந்துப்புட்டான். நாங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோமா, அங்க வந்து ஒரு பாலுங்கிணறு, அந்த கிணத்துல தண்ணி இருந்துச்சு." "ஆமாண்டா தண்ணி இருந்துச்சு. அந்த கிணத்துல அண்ணன் விழுந்துப்புட்டான். அவன சரி விழுந்துட்டான், அவன யார்றா காப்பாத்துனது? அவன நான் தான் காப்பாத்துனேன்" அப்படிங்கிறான். இந்த மக்கள் நம்புற மாரி இல்ல. ஒண்ணு, "ஏய் அவன் விழுந்துட்டானா, அவனுக்கு 13 வயசு. இந்த பையன் போய் காப்பாத்துனானா, அவனுக்கு பாதி வயசு தான் இவன். இவன் தம்பிக்காரன் காப்பாத்துனாங்கிறத நம்ம எப்புட்றா ஏத்துக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி எல்லாம் கொக்க முக்க கொக்க முக்கன்னு சிரிக்குதுங்க. ரொம்ப ஏளனமா சிரிக்குதுங்க. உடனே இந்த பசங்களுக்கு வந்து குட்டி பசங்களா, மனசு நொந்து போய் ஒரு மாதிரி, "என்னடா இது நம்ம வந்து உண்மையிலேயே ஜெயிச்சோம். அங்க அண்ணன புடிச்சு நம்ம தான் வந்து மேல இழுத்து காப்பாத்துனோம். ஆனா யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு" கொஞ்சம் மனசு வந்து உடைஞ்சு போய் நின்னுட்டு இருந்த சமயத்துல, அங்க எட்டி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த ஊரே மதிக்கிற ஒரு பெரியவர். இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கஷ்டமோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னாலும் அவர்ட்ட தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊரே மதிக்கிற ஒரு ஐயா. அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவங்கள நோக்கி வராரு. வந்தவுடனே எல்லாருமே வணக்கம் வச்சு, "ஐயா" ன்ட்டு அப்படியே வணக்கம் வச்சு அப்படியே ஒரு மாரி நிக்கிறாங்க. உடனே ஐயா கேட்குறாரு, "ஏன் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே நீங்க, என்ன காரணம்?" "இல்லைங்கய்யா, இந்த பையன் போய் விளையாண்டுட்டு இருந்தாய்ங்க 2 பேரு. சாயங்காலம் விளையாண்டுட்டு இருந்திருக்கிறானுங்க. அங்க போய் அந்த தோப்பு இருக்குல்லங்க, அந்த வயல்கிட்ட, அதில போய் அண்ணங்காரன் விழுந்துப்புட்டானா." "ஐயய்யோ!" அப்படின்னு பதறாரு. "இல்லைங்கய்யா, அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவன் தான் பொய் சொல்றான். அவன் விழுந்துட்டானா, இந்த தம்பி பையன் போய் அவன காப்பாத்துனானாம். இத நம்ம நம்பணுமாங்கய்யா?" அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னோன்னே, இவரு ஒரு மாரி அவங்கள பார்த்துட்டு, "சரி, இங்க வாங்கப்பா 2 பேரும்" அப்படின்னு சொல்லி அண்ணன், தம்பி 2 பேரையும் கூப்பிட்டு, உடனே தட்டி குடுத்து, "சரிடா, இப்படி தான் அண்ணன் தம்பி பாசம், உறவுனா இப்படி தான்டா இருக்கணும். சரிப்பா இந்தாங்கப்பான்னு" சொல்லி அவர் கையில இருந்து அந்த இனிப்ப எடுத்து மடியில இருந்து அவுத்து, அந்த கையில இருந்து எடுத்து குடுத்துறாரு. குடுத்து, "நீங்க போய் விளையாடுங்கப்பா. வீட்டுக்கு போங்க. நேரம் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. அனுப்புனோனே இந்த மக்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா இது? அந்த பையனுங்க ஏதோ அவனுங்களுக்கு வந்து ஒரு அம்மாவெல்லாம் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அத போய் இப்படி இவரும் ஐயாவும் போய் நம்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி நிக்கிறாங்க. உடனே இவரு கேட்குறாரு, "எதுக்கு வந்து இப்படி எல்லாம் ஒரு மாரி இருக்கீங்க?" "இல்லைங்கய்யா, நாங்க கேட்குறோம் தப்பா நினச்சுக்காதீங்க. அவனுங்களே ஏதோ ஒரு ஏதோ ஒரு மாமரத்துலயோ இல்ல ஏதோ ஒரு மரத்துலயோ ஏறி அதில மாங்காய் கீங்காய் பறிக்கலான்னு சொல்லிட்டு, அதில வந்து தடுக்கி கீழ எதுவும் விழுந்து அதில ஆயிருக்குங்கய்யா.
அவங்க சொல்கிறானுங்க, பொய் சொல்கிறானுங்க, அதை போய் நீங்கள் போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படிங்க ஐயா? அதெல்லாம் முடியாது இல்லையா? அவன் அண்ணங்காரனுக்கு என்ன வயசாகுது, எத்தனை வயசு, இவனுக்கு எத்தனை வயசு, இவன் போய் சொன்னான், அதை போய் நீங்கள் போய் நம்புறீங்க, இவன் காப்பாற்றணுன்னு சொன்னான் அப்படின்னா எப்படிங்க ஐயா அது? அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டோன்னே அந்த பெரியவர் சொல்கிறாரு, இல்லை சத்தியமாக அவன் காப்பாற்றிருக்கிறான், நம்புங்க நீங்கள். இன்னொன்று, ஐயா நாங்கள் கேட்குறோம், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எப்படிங்கய்யா அது முடியும்? அதெல்லாம் முடியாதுங்க ஐயா. அதான் நீங்கள் பக்கத்தில் இல்லை பாருங்கள், அதனால தான் அவனை காப்பாற்றிருக்கிறான். யாரும் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கூட இல்லை, எல்லாம் முடியும்னு சொல்கிறதுக்கு அவங்க கூட விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருந்தார். இப்போ இப்படி ஒட்டி வந்துருங்க. உடனே அந்த பெரியவர் தான் சொல்கிறாரு, அப்போ முடியாதுன்னு சொல்கிறதோ முடியும்னு சொல்கிறதும், நல்லதே நினைக்கிறதும், நல்லதே செய்கிறதும், நல்லதே நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் முடிச்சிடறாரு. இதுலேருந்து தெரிகிற நீதிங்கிறது இவ்வளோ தான். ஒரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முடியாது, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, செய்ய மாட்டேன், நீ ஜெயிக்க மாட்ட, நாங்கள் 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கோம், அரசியல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம பல ஊர்களில் பார்த்தோம்ல, அந்த விஜய் அவர்கள் போன எல்லா ஊர்லேயுமே சரி, அங்கே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு தவிர, ஜெயிச்சா ஜெயிங்க, ஜெயிக்கலைன்னா போங்க அப்படின்ற அந்த ஒரு பேச்சை விஜய் அவர்கள் பேசலை. அதே போல் தன்னோட வெற்றி தான் முக்கியம் தான், அதை தான் அதிகமாக பேசினார் தவிர, பாக்கி இவங்க அந்த ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸை அவர்கிட்ட இல்லை. அதோட காரணம் தான் விஜயின் வெற்றியாக இருக்குது. வாழ்க்கையிலையும் நம்ம பல பேரை பார்க்குறோம்ல, பல பேரை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இந்த முடியாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் கூட நம்ம நிற்கக்கூடாது. அதெல்லாம் நவுந்து வந்துடணும். உண்மையிலேயே இவங்க நல்லது செய்கிறாங்களா, அவங்கள பாராட்டுறதுக்கு ஒரு மனசுங்கிறத நம்ம வளர்த்துக்கணும். எப்படியாவது இவங்களை நம்ம தோக்கடிச்சணும் அப்படிங்கிறோட, நம்ம எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சால் நல்லதே நடக்குங்கிறது தான் இந்த வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி நமக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த கதையின் மூலியமாக தெரிஞ்சது. அதை தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு குழந்தைகளுக்காக இருக்கலாம், இல்லை நம்ம கூட பிறந்தவர்களுக்காக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் வெறும் 3 ஆண்டுகளுக்குள்ளே இல்லாத அந்த கட்சி தொடங்கி அந்த ஒரு 3 ஆண்டுகள் தொடாத அந்த ஒரு கட்சியை இங்கே முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் உட்கார வச்சுருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான். நம்மளும் அதே போல் இருப்போம், நல்லதை நினைப்போம், நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.